போட்டுரு. முன்னாடியே போயிடலாமா? டே எத்தனை போடலாமா உள்ள? மேலே பிரியாணின்னு போட்டுருக்கீங்க. இல்லைடா, பிரியாணி சைனீஸ் இந்தியன் அப்படி தான் போட்டுருக்கேன். இதில் ஜிபேல வச்சுக்கிறேன். சரி இந்தாவா என்கிட்ட தான் இருக்குது ஃபோனு. யாரா இவன்? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு போய் கேள்றா. பாரு அவனை சாப்பிட கூப்பிட்டு மொசரை கட்ட சாப்பிடலான்னு கூப்பிட்டு நான் பண்ணு. யாரா சாப்பிட்டு வச்சுக்கிறா இது? பில் வேணும். பில் வேணும். சிக்கன் பிரியாணி என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி ஒன்று என்ன ஒன்று தானே? சிக்கன் சீக்கிரம் வா, ஓடு, டைம் இல்லை. இந்த முகம் வாடி இருக்கு போகிறேன். பில்லு கட்டணும். பில்லு கட்டணுமா? போ போ. ஏய் போதுமா? போலாமா? வாங்கியாச்சு. உங்களுக்கு இல்லை, சாரி. எங்களுக்கு இல்லையா? வெளியே போய் சாப்பிடலாம். வெளியே தான்ப்பா சாப்பிட போகிறேன். உள்ள ஃபுல்லாக இருக்கேன். வேற லெவலில் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? வரேண்ணா, சாப்பிட்டுட்டு வரணும். உங்ககிட்ட வரணும். அவ்வளோ உங்ககிட்ட வந்து காமிக்கிறது. கிட்ட வாடா. ஆஹா, நல்லவங்களுக்கு தானே. ஆஹா, நல்லவங்க தான் சூடாக லெக் பீஸ் கிடைக்கும். சாதாரணமாக இல்லை, சூடாக கிடைக்குது லெக் பீஸ். சூடாக வந்து நல்லவங்களுக்கு கிடைக்கும். அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லப்படாதா? கால கையில வந்து ஒரு பாதியை வாங்கிருப்பா. அதுவும் இல்லாமல் வந்து 65 வச்சுக்கிறாங்க. 65 சொன்னோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சுவலாக. சரி, கடையை நம்ம அப்புறம் என்டர் பண்ணால் கொஞ்சம் கிட்ட வா. டேஸ்ட் பார்க்கலாமா? இந்த டேஸ்ட் எங்கேயோ கொண்டு போகுது. என்ன எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது டேஸ்ட். எங்கே கொண்டு போகுது? எங்கேயோ ஒரு எங்கன்னு தெரியல. என்ன தெரிகிறது? எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஞாபகம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. அஞ்சனா பிரியாணி வந்து நல்லா இருக்குது. சரி, லெக் பீஸ் லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுறேன். வயிறு எரியிடா ஒருத்தன். அடிப்போலி எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? அப்படிதானே சொல்றேன். சாப்பிடுற போலின்ற நல்லா இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. ஹெல்ப் வைக்க மாட்டியா? கேமரா ஹேண்டில் பண்ணல. தினமும் என் உயிரை வாங்குவேன். இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. ஆன் பண்ணிட்டியா? சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிட்றோம். வாடா. அப்படியே நிக்காதுங்க.
ஏன்னா நல்லா இது கூட கிடையாது வெள்ளிக்கிழமைனாலயா நல்லா இல்லை ம் கையில் அடிபட்டு எடுத்து சாப்பிட்டு எங்கடா விட்ட கைய வேனில் இடிச்சுக்கிட்ட வரும்போது வேன்லையா நைட்டு. அதாவது இந்த வடிவேல் படத்துல நடந்து போய் என்னையா மண்டையெல்லாம் ரத்தமா இருக்கு? ஃப்ளைட்ல இருந்து கீழே வந்தேன் அப்படின்னு மாதிரியா ஏதோ லோடு எடுத்துட்டு வேனை சாத்தும் போது டோர் அந்த கம்பி விரல்ல காமிச்சிட்டு வேன்ல இடிச்சேன் மிடில் ஃபிங்கர் இஸ் அ வெரி பேட் திங். லைட்டாக அடிபட்டுருக்கு. சரி லைட்டா இது பண்ணேன் லைட்டா ட்ரை பண்ணேன் ஆல்ரெடி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இதில் சூடாக இருக்குதுன்ற பண்றா வாழ்க்கை கொஞ்சம் நல்லா என்ன எப்படி சாப்பிடணும் மட்டும் எடுத்து காமியா இல்லை அது பாபாவுடைய 3 முத்திரைகள்ல இது ஒரு முத்திரை இப்படிதாங்க சாப்பிட்றேன். அப்பாடா ஏதோ ஒரு கண்டென்ட் கொஞ்சம் ஏற்றுன மாதிரி இருக்கு ஆனால் நல்லாதான் இருக்குல்ல இந்த பட்டை லவங்கம் கிராம்பு நல்லா அதான் மசாலா நல்லா இருக்குது இது கொஞ்சம் தூக்கலாக போட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்கு செம்ம கூட்டங்க கடை வந்து வேற லெவலில் கூட்டம் டைம் ரிசீவ் சொல்லவே இல்லை. மணி ஒன்றா 4 மணி அவனா தெரியும் இருட்டாகுது எப்படியும் அந்த இவனுக்கு எங்கேயே 3-2 மணிக்கு தான் சாப்பிட்டுக்கிறான்னு நினைப்பாங்க. பட் டைம் வந்து 4ங்க. எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன கறி உன்னை கொல்ல போகிறேன் பாரு. நானே சாப்பிட்டேன் கறி எடுத்துக்குவோம். நல்லா இருக்குல்ல? கறி நல்லா இருக்கு. சிக்கன் 65 கை அடிப்பட்ட சிக்கன் 65 நல்லா நான் ஆஹா எடுத்து சாப்பிடும் போது நான் சாப்பிடுறேன். நம்ம பெருமையா நினைச்சேன். நம்ம கூப்பிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ஊட்டி விட வாடி போச்சு. பத்தி சொல்லுங்க. ட்ரை பண்ணா என்ன நானே சாப்பிடுறேன். அம்மா சொன்னேன் சரி அனுப்பிப்பாங்க வீடியோக்காக என்ன நல்லா பண்ணுறாங்க. உனக்கு கை அடிப்பட்டதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எதுவுமே வைக்கல அதனால தான் கூப்பிட்டாரோ அண்ணா ஊட்டியும் விட்டு காசும் விட்டு இவர் நண்பன் வீட்டு அழைச்சிட்டு தேவை பில்லு கட்டினது அவன். சரி ஏய் என்ன பற்றி என்னையா எதுவுமே பண்ணல 10 பேர் வாங்க. அது விட்டுற மைண்டில் வைக்காத. இன்னும் எவ்வளோ அடிகள் வாங்க வேண்டியது இருக்கு. பசி வேணுமா? ரைத்தால் இல்லையா? அண்டா ஏதோ வச்சிருக்காப்புலடா ரைட்டா ரைட்டா கற்றுக்கே வேணாண்ணா கொஞ்சமா போதும் அப்புறம் நீ சாப்பிட்டு தொலைய மாட்டேன். ரைத்தை சாப்பிட மாட்டேன் நீ. எல்லாமே லைட்டாக தான் சாப்பிடுவேன். லைட்டாக சாப்பிட மாட்டேன். அல்லது பரவாயில்லப்பா இவ்வளோ காலில் இவ்வளோ கொடுத்துட்டு ஆஃபீஸர் ஐடி ஆஃபீஸர் பெரும்னாலே சென்னை ஒன்று. டேய் சென்னை ஒன்று அங்கே இருக்குடா. வந்துச்சுடா சென்னை ஒன்று பைத்தியம். ஐடி ஆஃபீஸ் இருக்குதா? சரி இந்த கறி என்ன பண்ணுறேன்? அந்த கறி இப்போ கொண்டாந்து நான் சாப்பிட போகிறேன். ஏன் என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்த போறிய கறிக்கிட்ட? இல்லடா பாக்கு வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கணும்னு தெரியாது. ஏய் என்ன ஆலோசா இந்தா போ சாப்பிட்டு இருக்கு. கறி தானே வேணும் சாப்பிடணும். இந்த பாவம் தின்னக்கூடாது. இதனால் ஏற்படுற பாவத்தை நான் சரி பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஓடினே இருக்குங்க. என்ன போயிட்டு என்னண்ணா இருக்குது அப்படின்னு கேட்டேன். என்னோட பிரியாணி சொல்லிட்டேன். பிரியாணி ஆர்டர் போட்டு வேற என்ன வேணும் அப்படின்னுட்டா அது மட்டும்தான்ப்பா இருக்குது அப்படின்ற பசங்க கேட்டார் என்னங்க வேணும் அப்படின்ட்டு.
பிரியாணி வேணும்னா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு வேறு என்னென்ன இருக்குது சைடு என்ன அண்ணன் உள்ள கூப்பிட்டார்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு போவோம் உள்ள போகலாம் போகலாம். வாய்ஸ்லாம் வராங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டு வரோம். அதனால் எனக்கு வேறு எதுவும் தோண மாட்டேங்குங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏய் சாப்பிட்றா டப்பு டப்புனா உள்ள வரைக்கும் நான் சொந்த கையில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டுக்கு நல்லா இருக்கு. இல்லை நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு விரலில் தான் அடிபட்டிருக்கு. ஒரு 4-5 விரல் அடிபட்டாக்கா சாப்பிடு. இது என்ன இது காமிச்சு சாப்பிட்றா என்ன இது புதுசா கவுனி ஆனால் சாப்பிட நல்லா இருக்கு. எல்லாருமே சென்னை வராங்க. பக்கத்தில் சென்னை ஒன்று இருக்குது ஐடி கம்பெனி, எல்லாமே அங்கே வராங்க. சோறு இந்த பசங்களாம் கொஞ்சம் வைபவ் வரானுங்க, கீழே குறைச்சுன்னுக்குறானுங்க. ஏய் சைடிஸ் மட்டும் தானே கையில் வச்சுக்கணும். சாப்பாடு முட்டையை சாப்பிடவே இல்லையா? நைட்டில் கொஞ்சம் ஊட்டி விட்டா எல்லாம் பார்ப்பாங்க. இது காலை கொடுமை. அவங்களுக்கு தெரியல பாவம், பையனுக்கு அடிபட்டிருக்கு. யாரும் அந்த பிரியாணி ஏலக்காலாம் போடுறது சார். எங்கேயாவது சாப்பிட தெரியுதா? நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏலக்காவா? ஆமாம், ஏலக்காலாம் போட்டுக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் தான் பிரியாணி ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது. சம்திங் ஏலக்காய் அந்த மசாலா ஏலக்காய் போடுவாங்க பிரியாணியில். இல்லை இது நல்லா தெரியுது வேறு, நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கடையில் எல்லா எம்ப்ளாயும் வேலை செய்கிறாங்க. எப்போவுமே இந்த எம்ப்ளாயி இருப்பாங்க போல, ஒரு 6-7 பேர். 4:30 மணிக்கு பரபரப்பாக போகுது. 4 இருக்கு. இல்லை எல்லாமே பேட்டி தான் எடுக்க போகிறோம். எப்போவுமே எல்லாம் பேட்டி எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. தவறான காரியம். நம்ம சாப்பிட்டு தான் பேட்டி. அசோக் மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்டா, நின்று சாப்பிட்டு வராங்க. பிளாக்டா நான் அழகாக இருக்கான்டா. ஐயோ நிசக் பாப்பானே மாட்டீங்கன்னாரு ஒருத்தர். எப்பா கண்டென்ட்டுக்காகப்பா இவ்வளோ பார்த்துன்னு சார் ரொம்ப நேரமாக நான் தான் சாப்பிடுவேன். புரியுதா? அடுத்த பிரியாணி கிடைக்க நான் ஊட்டி விடணும். நல்லா வாயை திறண்டா. அவ்வளோதான் வாயே. நல்லா பொய் சொல்ல மட்டும் வாயை திறகிறல்ல, தூங்கிட்டேன்டா இது பண்ணுறேன். திறந்து தொலையா வாயை. இருக்கிற கறியெல்லாம் தின்னுச்சியா? முன்னே சாப்பிட்டு வீடியோ ஆதாரம் இருக்குது. ஒரு கறியை தான் நல்லா சாப்பிட்டுருக்கேன். ஜூஸியாக இருக்குது சொல்லுவாங்க, ஜூஸின்னு வாங்கல. அண்ணா இன்னைக்கு நான் ஊட்டி விடணுன்றதுக்காக கை ஊட்டணும் இல்லையா? உண்மையிலே அடி போட்டுருக்கீங்க. தெரிஞ்சால் எரும மாடு மாதிரி வளர்ந்துக்கிறேங்க. சாப்பிட தெரியல, இவ்வளோ இறச்சி வச்சுக்கிறேன். அதில் அழகாக நீ ஊட்டி இருக்கிற வாயில் நுங்குவ முடியும். ஒரு கட்டு போட்டுன்னு வரலாம்ல, அப்போ தான் நீ ஊட்டி எனக்கு அடிப்பட்டுக்குது. 2 நன்மை ஊட்டி விட்றான்னு தெரியும். சரியா? உள்ளே ஆல்ரெடி கூட்டம் இருக்குது, காட்டுறோம். அது இல்லாமல் இன்னும் கூட்டம் வந்தது வந்த மாதிரியே தான் இருக்காங்க கடையில். கடை பேர் வந்து அஞ்சனா ஃபுட்ஸ். ஊட்டி விடணும் போல.
ஆனால் அவங்களுக்கு பிடிக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ரொம்ப ஓவரா வந்து சண்டே, ஆமாம் வெள்ளி சனியில் வந்து ரொம்ப கூட்டம் வரும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? இதில் வந்து சாயங்காலம் காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் கடை வச்சிருக்கோம். 24 hours கடை இருக்கும். பிரியாணி வந்து எந்த டைம் இருக்கும். ஆமாம், எந்த டைம் வந்து சூடாக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். 1 ஹவருக்கு பிரியாணி வந்துக்கிட்டே இருக்கும். நானே தாம்பரத்துலேருந்து வரேன். இது தாம்பரத்தில் நான் 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். மாஸ்டர் வந்து ரெடியாக இருக்கிறாங்க, அதே மாதிரி மசாலா வச்சுருக்காங்க, போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாருமே யாருமே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. 24 hours ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓரளவுக்கு தான் ஒரு 1 hour வேணும். சிக்கன் மட்டும் தானே? சிக்கன் மட்டன் வந்து 3 நாள் போடுறது இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மட்டும் தான் மட்டன் போடும். மற்ற நாள் ஃபுல்லாக சிக்கன் தான் போடுவோம். காலையில் மதியம் சாயங்காலம் சிக்கன் தான் போடுவோம். நைட்டு மட்டும் தான் போட மாட்டோம் 3 நாள். ஆமாம், நைட் 65 எப்பவுமே இருக்கும். 65 வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். பிரியாணிக்கு வேறு என்ன சைடிஷ் வந்து பாபிக்கு இருக்குது, தந்தூரி இருக்குது, கிரில் இருக்குது, சவர்மா இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது. சைடிஷ் எல்லாமே கொடுக்குறோம். நல்லா இருந்துச்சு பிரியாணி, நல்லா இருந்துச்சு. இதுவுமே இந்த டைம் ஃபுல்லாமே இது வந்து 4 மணிக்கு வந்து கரெக்டான டைம். இது வந்து ஐடி கம்பெனி கூட்ட டைம். இதுல இருந்து சூடாக சென்னை உள்ள வராங்களா? ஆமாம், இந்த சென்னை உள்ள வருவாங்க. இந்த ஐடி கம்பெனிக்குள்ள சுற்றி வர கம்பெனிக்குள்ள ஃபுல்லாக அவங்க வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அண்ணா நகர்லேருந்து வந்துருக்குறாங்க. கேட்டு விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் வந்துருக்காங்க. ஆமாம், சமயம் சொல்லி என்கிட்டலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மற்ற கடையோட நமக்கு நல்ல க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஆமாம், வந்துட்டு இருக்குது. ஒரு 1 ஹவருக்கு ஒரு 1/2 hour கூட்டம் அதிகமாக வரும். இதே 12 டைம் இருக்குது. 12 மணிக்கு 1 மணி டைம்னா இதோட க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஆமாம், காம்போ நிறைய தரலாம். காம்போ இல்லை, ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ காம்போ ஒன்று கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் கேட்டிங்கன்னா, பிரெட் அல்வா, ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸு, கல்லமிட்டாய், இது எல்லாமே இன்னொரு இந்த 1ஆம் தேதி வந்து கொடுக்குறோம். ஆமாம், எல்லாம் மெனு கடையில் போட்டு வச்சிருக்கிறோம். இன்னும் 1 வாரத்தில் ஓனர் வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக கொடுப்போம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எந்த இடத்துல இருக்கணும் நான் சொல்லுவான், நம்ம தானே சொல்லலாம். இது வந்து வேளச்சேரி ரோடு தாங்க. இது வேளச்சேரி இந்த சைடு பள்ளிக்கரணை போகிற ரூட். இது இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சனா பிரியாணின்ட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொப்பு ஆப்பா, அப்புறம் வந்து இன்னும் 2-3 யாமொய்தீனு 3 பிரியாணி கடை இருக்குது. 3 இல்லை 4, அங்கே 2 இருந்தது. அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஊட்டியா, சூப்பர் ஸ்டார் பிரியாணிங்க. உண்மையிலே சுற்றி அடிக்குது. இது வந்து சூப்பர் ஸ்டார் பிரியாணின்னு 2 கடை பார்த்தா 2 கடையும் மூடிக்கிறாங்க. தயவுசெய்து கடை ஓப்பன் பண்ணுவீங்க, வெறுப்பாகுதுல எங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் பிரியாணி மட்டும் எங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் இருந்தால் எவ்வளோ வருத்தப்படுவார். இல்லைன்னா கடை காமிச்சல மலைட்டா இல்லை, அது நான் காமிச்சிடறேன், கடையெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லை ஒரு வீடியோ ஒன்று எடுத்திய உண்மையிலே ஏற்றமாக எடுத்தேன். பட் நாயும் தெரியல நானும் தெரியல.
எதுக்கு அந்த வீடியோ? நான் அந்த வீடியோ காமிக்கிறேன். அது வந்து அது ஒரு இல்ல கேமராமேன் உண்மையிலே நம்ம கேமராமேன் சூரி இருக்காப்புல அவருக்கு அப்புறம் இவர் தான் கையில் அடிபட்டுருக்குங்க. அதனால இந்த சுவிட்ச் அமுக்கத்துக்கு ஒரு இதுவாகுது. அவனை விட்டு கடிக்க போனா அதான் இந்த ரூட்டில் இருக்குதுங்க 24 பாரா அண்ணன் சொல்லிடுறது கேட்டிருப்பீங்க. வாங்க ஜம்முன்னு பிரியாணி சாப்பிடலாம். 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது ஏன்டா அப்படி பயங்கரமாக சொல்கிறேன் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் வந்து நைட்லாம் சாப்பிடாம சுற்றிக்கினே ட்ரைவிங்கில் போட்டின்னு இருப்பாங்க. நேராக அந்த ஆப்போசிட்டில் வண்டி எனக்கு தெரியுங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி வந்து சாப்பிடலாம். ஆயில் சொன்னால் போகிறது ஆக்சிடென்ட் வேறு என்ன ரைம் சாப்பிட்ற ரைம். அதான் ஓகே. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க, சிம்பிளாக இருக்கும். பட் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த கடையை காமிக்கணும்னு ஒரு இது கடைசி வரைக்கும் சாப்பாடு வேலையை சொல்லவே இல்லை. சாப்பாடு தான் பில்லு காமிச்சியா சரி இருந்தாலும் சொல்லி தொலை. பில்லுலேயே அவங்க பார்த்துக்கிட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். வேணாடா நீ தான் எதோ காட்டுறதுல காட்டி இல்லைடா இதுக்கு மேலே காட்டாது. இருக்கு அசிங்கண்டா சொல்ல மாட்டேன். அடைச்சி சொல்ல 160 ரூபாங்க பிரியாணி. இதை சொல்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணுவேன். சிக்கன் 65 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் பிரியாணி 160 ரூபா. நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது. மசாலாவாக நல்லா பிரியாணி குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட்டு 160 ரூபா இருக்குது. ஒரு அதுக்கேற்ற மாதிரி வச்சுன்னு சாப்பிடுங்க. ஏன்டா இந்த 160 பிரியாணிலாம் காமிக்கிறேன்னா அப்படிலாம் இல்லை. ஒன்று சொல்லணும், யார் பிரியாணி செஞ்சாலும் ஏலக்காய் கம்மியாக போடுங்க. அதுதான் அதிகமாக வாயில் போய் டிஸ்டர்ப் பண்ணி ஏலக்காய் சத்தம். அதனால் வந்து ஏலக்காய் பிரச்சனை நல்லா சாப்பிடுங்க. விருப்பத்துற மாதிரி ஏலக்காய் வந்துருக்கு. நல்லா பார்க்குறாங்க நல்லா வீடியோ கேமரா பார்த்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசினேருங்க. ஆனால் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அது வீடியோ தேவை. அப்படியே பேர் அப்படியே காமிக்கிறது. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்களை பார்த்துன்னு என்னடா பண்ணுறாங்க எல்லா பசங்க எல்லாம் வடக்கு நண்பர்கள் நிறைய பேர். அதனால் பார்க்குறாங்க. ஓகே திருப்பிக்கா. இந்த ஸ்டார் மட்டும் தனியாக துண்டாக இருக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டார் சொல்லு? 5 ஸ்டார் கரெக்டாக சொல்கிறேன்னா? அப்போ 5 பாயிண்ட்ஸ் எனக்கு. பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குடா. ஒரு டீயை போடுவோமா போயிட்டு சூடா சூடா பிரியாணி சாப்பிட்டு டீ சாப்பிட்றது நல்லதுடா. சாப்பிடுவோம்.